கீழே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இருங்க. மண்டை நல்லா கேமரா லென்ஸ் தோற்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் முன்னேற்றம்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக 3வது முறையாக களத்தில் இறங்கியிருக்கின்ற எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், என்னுடைய அரசியல் ஆசானுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே என்னுடைய வளர்ச்சியில் துணை நிற்கக்கூடிய என்னுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக ஒரு கூட்டணி பலத்தோடு இன்றைக்கு நாங்கள் இந்த களத்தில் நாங்கள் இறங்குகிறோம். 5 ஆண்டு காலம் செய்திருக்கின்ற சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்கின்ற எங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். நேற்றிலிருந்து தொடர்ந்து வாக்குகள் சேகரிக்கின்ற பணி இருந்தது என்று சொன்னாலும் இன்றைக்கு ஒரு தேர்தல் என்று வந்தால் ஒரு முக்கியமான நாள், வேட்புமனு தாக்கக்கூடிய நாள். இன்றைக்கு பொதுமக்களுடைய, குறிப்பாக என்னுடைய தொகுதி மக்களுடைய வாழ்த்துக்களோடும், என்னுடைய கூட்டணி கட்சி தலைவருடைய வாழ்த்துக்களோடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவுடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு நாங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். 3வது முறையாக என்று சொல்லும்பொழுது 2016 முதலாக நான் களத்தில் நிற்கும்போது என்ன ஒரு மனநிலையில் இருந்தேனோ அதே ஒரு மனநிலையில் தான் தொடர்ந்து மக்களை சந்திக்கிற, மக்களின் மீது காட்டக்கூடிய அன்பு இன்னும் அதிகம் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன் என்பதே எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதை மக்கள் எனக்கு தருகின்ற அந்த வரவேற்பை பார்க்கும்பொழுது தெரிகிறது. என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்பதெல்லாம் கடந்து ஒரு சேவகனாக இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்நாளில் 10 வருடங்கள் இந்த தொகுதியில் நான் கழித்திருக்கின்றேன். சந்து பொந்து எல்லாம் தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் கலந்திருக்கின்றேன். மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களை தொகுதி முழுவதும், அது 20 ஊராட்சியாக இருந்தாலும், ஒரு பேரூராட்சியாக இருந்தாலும், ஒரு நகராட்சியாக இருந்தாலும், 13 மாநகராட்சி வார்டுகளாக இருந்தாலும் பரவலாக எல்லாத்துலேயும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மூலமாக நாம் செயல்படுத்த முடியுமோ அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த முறையும் மக்கள் அந்த நம்பிக்கையை என் மீது வைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு மக்கள் மீது இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வெற்றி பெறும் பட்சத்தில் உடனடியாக இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? நீண்ட நாள் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். மோர் தென் 60 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அரியமங்கலம் குப்பை கிடங்கு, அதை ஃபஸ்ட்டு நான் ஏன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அமைச்சராக பொறுப்பேற்றேன்னா ஃபஸ்ட்டு நான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை ஃபஸ்ட்டு நான் கூட்டிகிட்டு போன இடமே பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கிடங்கு சார்ந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ இருந்த கலெக்டர் எல்லாமே சொன்னாங்க, சார் இந்த இடத்துல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ சாயில் இவ்வளோ நாளாக அங்கே குப்பை கொட்டி இருந்த சாயிலாக இருக்கனால அது 10 இயர்ஸ் கழிச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குன்னு சொல்லும்போது அப்போ 12 வருஷம் எனக்கு அழகான ஒரு பூங்கா மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்துருங்கன்னாங்க. அவருடைய துறை சார்ந்தே அதை பண்ணுறேன்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த பயோமைனிங் மூலமாகவும் சிஎன்ஜி மூலமாகவும் 2 விதமாகவும் அதாவது ஈரப்பதம் உள்ள குப்பையாக இருந்தாலும் அல்லது காய்ந்த குப்பையாக இருந்தாலும் 2த்தையும் பிரிக்கக்கூடிய அந்த பணி எவ்வளோ வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2027 என்பது எங்களுடைய இலக்காக இருக்குது. அது முழுமையாக அது முடிந்ததுக்கு பிறகு அதற்கான ஒரு மாண்புமிகு அமைச்சர் நேரம் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பூங்கா அந்த இடத்துல அமைப்பதற்கான எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். நாங்கள் என்றைக்குமே இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ் வலைதளத்தை சொல்லியிருக்கும் பொழுது அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் எதனால் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி அப்படிங்கிறது நீங்கள் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரில், நம்ம ஸ்டேட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறத நீ செய், நான் சொல்கிறத நீ சாப்பாடு, நான் சொல்கிறத நீ உடையா அணிந்துக்கொள், நான் சொல்கிறத மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது நியாயம். அதனால தான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கான ஸ்டேட் அட்டானமி என்று சொல்லிய மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். நாம் என்றைக்குமே நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய 50 முழக்கத்தில் இருக்கக்கூடிய 5வது முழக்கம் தான் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்த அரைவட்ட சுற்றுச்சாலை, முழுவட்ட சுற்றுச்சாலை இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம்? அரைவட்ட சுற்றுச்சாலை உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சாத்தியம் முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த கட்டமாக என்ன 2021 நாங்கள் அது சார்ந்து நாங்கள் சொன்னது தான். நாங்கள் அதில் அது சார்ந்து இந்த பக்கம் முழுமையாக அந்த இடங்கள்லாம் எடுக்கப்பட்டு முழுமையாக வரும் பொழுது
இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் நம்ம வந்து கன்ஜெஷன்ஸ் நம்மளால் குறைக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. அது சார்ந்தும் அந்த துறையோட அமைச்சராக வருகின்றவர்களும் எடுத்து சொல்லி அதையும் செய்வதற்கு எல்லா முனைப்பும் நாங்கள் செய்வோம். தேங்க்யூ.